டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புது மீம் காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது எல்லா ஆல் காயின்ஸோட ப்ரைஸையும் ரொம்ப ட்ராப் பண்ணி ஒரு கிரிப்டோ வேர்ல்ட்லேயே ஷாக் ஆகியிருக்கு. அதை நம்ம இன்னைக்கு ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று ஆல்மோஸ்ட் இந்த டைம் தான் லான்ச் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 50 சென்ட்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு இந்த மீம் காயின். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ் தாண்டியாச்சு. இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா $22 கிட்ட போயிட்டுருக்கு. நேற்று அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 200 மில்லியன் மீம் காயின்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல இது டோட்டல் சப்ளை வந்து 1 பில்லியனா மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80% ஆஃப் சப்ளை வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் 20% ஆஃப் சப்ளை தான் வந்து மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு நம்மளை திரும்பவும் வெல்கம் பண்ணுறேன். டொனால்ட் ட்ரம்ப் Jan 20 அன்னைக்கு யூஎஸ் பிரசிடென்ட்டாக இனாகரேட் ஆக இருக்காரு. ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பட் இதெல்லாம் நடக்கும்போது ஃப்ரைடே நேற்று என்ன பண்ணார்னா 10 PM எக்ஸில் ஒரு போஸ்ட் போட்டார். அந்த போஸ்ட்டில் வந்து நான் ஒரு புதுசாக ஒரு ட்ரம்ப் மீம் காயின் லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத போஸ்ட் போட்டுட்டு யூ கேன் ஆல்சோ பை தேர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மை ஒஃபிஷியல் ட்ரம்ப் மீம் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து அவரோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகுது. இனிஷியலாக எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக் மீம் காயின், அவரோட அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அவரோட ஒஃபிஷியல் வெப்சைட், அந்த மீம் காயினோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு தான் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெபிட் கார்டு வச்சு வாங்கலாம், இல்லைனா வந்து யூ கேன் ஆல்சோ பை இட் யூசிங் அவர் எக்ஸிஸ்டிங் கிரிப்டோ. மூன்பே அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச், அது ஒரு மொபைல் ஆப்பாக கிடைக்குது, ஆண்ட்ராய்ட்லையும் iOSலையும். அந்த ஆப் மூலமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இதை ஃபேக்னு நினச்சாங்க. பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் இதை வந்து அக்செப்டும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் கூட நிறைய போஸ்ட் போட்டு தான் இருக்காரு. விச் மீன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் தான் இதை வந்து இந்த காயினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு நமக்கு தெரிய வருது. ஓகே, இந்த புது மீம் காயின் நம்ம எப்படி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீம் காயின் வந்து சொலானா பிளாக் செயினில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்து தே ஹவ் இன்ட்ரடியூஸ் 200 மில்லியன் கிரிப்டோ காயின்ஸ் இனிஷியலாக இன்னைக்கு நேற்று அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 200 மில்லியன் மீம் காயின்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல இது டோட்டல் சப்ளை வந்து 1 பில்லியனா மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80% ஆஃப் சப்ளை வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் 20% சப்ளை தான் வந்து மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, நேற்று ஜஸ்ட் ஒரு 50 சென்ட்ஸ் தான் அந்த காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நேற்று அவர் லான்ச் பண்ணப்போ. இன்றைக்கி காலையில் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $20 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 247% மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ்லேயே. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஒரு மேஜர் இம்பாக்ட்னா, மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சிஸுமே வந்து படுத்துருச்சு. எல்லாரோட ப்ரைஸஸுமே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு எக்ஸப்ட் பிட்காயின் அண்ட் சம் ஆஃப் தி அதர் காயின்ஸ். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய காயின்ஸ் வந்து அதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ட்ரம்ப் இனாகரேட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நேற்று வந்து ஒரு ட்ரம்ப் பம்ப் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா கிரிப்டோ கரன்சிஸ், இன்ஃபேக்ட் பிட்காயின் எல்லாமே வந்து ப்ரைஸ் ஏறிச்சு. பட் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால எல்லாமே வந்து தலைக்கீழாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்டையர் கிரிப்டோ வேர்ல்டுமே இதனால் ரொம்ப ஷாக் ஆகி எல்லாமே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எதனால இவர் இந்த ட்ரம்ப்பை இந்த மாதிரி ஒரு மீம் காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு நம்ம யாருக்குமே தெரியல. பட் அவரோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜூலை 13 அன்னைக்கு ட்ரம்ப்பை வந்து அசாசினேட் பண்ண ஒரு அட்டம் நடந்துச்சு யூஎஸில். அவர் ஒரு பென்சில்வேனியாவில் ஒரு ரேலிக்கு போயிருந்தார். அப்போ வந்து ஒரு அன்ஐடென்டிஃபைட் கன்மேன் வந்து அவரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ அதில் வந்து அவர் உயிர் பிழைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து வின் பண்ணி இன்னைக்கு பிரசிடென்ட் ஆக போகிறாரு. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுற விதமாகவும், எப்படி வந்து என்னோட அசாசினேஷன் அட்டம்ப்டை நான் வந்து ஓவர் கம்பெனி நான் பிரசிடென்ட் ஆயிருக்கேன், லெட்ஸ் கம் அண்ட் செலிப்ரேட் டுகெதர் என்னோட வின் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதனால என்ன நடக்க போகுதுன்னா, ஆல்காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஆல்காயின் சைக்கிள் கண்டிப்பாக அதோட ஒரிஜினல் பேட்டர்னை போகாமல் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு மீம் காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், அதுவும் வந்து அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாருன்ட்டு. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும், இல்லைனா வந்து கம்பெனிஸ் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து யாராவது வந்து ஸ்கேம் பண்ண லான்ச் பண்ணுவாங்க. பட் ஒரு பிரசிடென்ட்டே லான்ச் பண்ணும்போது மற்ற எல்லா கிரிப்டோ காயின்ஸுமே அஃபெக்ட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கிரிப்டோவில் வந்து எதாவது வாங்க போகிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஆல்காயின்ஸ் வாங்க போகிறேன்னா கண்டிப்பாக மார்க்கெட் சென்டிமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கிரிப்டோ ஆல்காயின் சீசன் ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் நான் எப்பயுமே பிட்காயின் பற்றி பேசிட்டு இருக்கேன். பிட்காயின் இஸ் ஒரிஜினல் கிரிப்டோ தட் வாஸ் கிரியேட்டட், எவ்ரி அதர் கிரிப்டோ தட் இஸ் கிரியேட்டட். அதுக்கப்புறம் அந்த எல்லா கிரிப்டோமே பார்த்தீங்கன்னா வந்து தேர் ஆல் ஃபேக் தான். தேர் ட்ரைங் டு மேக் அ நியூ காயின் விச் இஸ் ஸ்டேபிள் ஆர் விச் வில் ஓவர்டேக் பிட்காயின். பட் அதை அவங்களால பண்ணவே முடியல. ஸோ இந்த ட்ரம்ப் மீம் காயினால என்னென்ன இம்பாக்ட் இருக்குன்றது நம்ம இப்போ போய் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட் கொடுக்குறேன், அதை போய் பார்க்கலாம். நான் சொன்ன இந்த ட்ரம்ப்போட போஸ்ட் இதுதான். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து அவர் போட்டுக்காப்பாங்க, மை நியூ ஒஃபிஷியல் ட்ரம்ப் மீம் இஸ் ஹியர், இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் எவ்ரிதிங். நீங்கள் வந்து gettrumpmemes.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், த ஒன்லி ஒஃபிஷியல் ட்ரம்ப் மீம் அப்படின்றது தான் வந்து இதுதான் அந்த மீம் காயினோட சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி டெபிட் கார்டு வச்சு வாங்கலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து கிரிப்டோ வச்சு வாங்கலாம். சொலானா கான்ட்ராக்ட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா
நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் நிறைய பேர் இப்போ ஃபேக்காக இதை வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரிஜினல் அட்ரஸில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரிப்டோ பை நவ் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா அது வந்து மூன் ஷாட் அப்படின்ற ஒரு ஆப்புக்கு நம்மளை கொண்டு போகுது. நான் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்ல வராதுன்னா வந்து ஜூலை 13 அன்னைக்கு ட்ரம்ப் வந்து டெத்தை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்காரு. ஸோ நம்ம கண்டிப்பாக ஃபைட் பண்ணணும், அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட கரேஜ் ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கிறதுக்காக நான் இந்த மீம் காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராஜெக்ட் சம்மர் என்னன்னா டோட்டலாக 36 மந்த்ஸில் இப்போ இனிஷியலாக 200 மில்லியன் சர்க்குலேட்டிங் சப்ளை கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 1 பில்லியன் தான் வந்து டோட்டல் சர்க்குலேட்டிங் சப்ளையாக இருக்கும். ஸோ இதோட யார்கிட்டலாம் இது இப்போதைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் அண்ட் சிஐசி டிஜிட்டல் அவங்ககிட்ட தான் வந்து இந்த லிக்விடிட்டி இப்போதைக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கலாம்னா நீங்கள் வந்து ஆப்பிள் பேயில் வாங்கலாம், ஆப்பிள் பே வச்சு வாங்கலாம், டெபிட் கார்டு வச்சு வாங்கலாம், வென்மோலையும் வாங்கலாம். ஸோ அதே மாதிரி மூன் ஷாட்ன்ற ஆப்லையும் வாங்கலாம் சொன்ன மாதிரி. பட் இதனால் என்ன நடந்துச்சு நம்ம இதனால் நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு நம்ம இப்போ குயிக்காக போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 1 டே சார்ட் எடுத்திருக்கேன். இந்த ட்ரம்ப் மீம் காயினோட 1 டே சார்ட் நேற்று வந்து ஆல்மோஸ்ட் இந்த டைம் தான் வந்து லான்ச் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 50 சென்ட்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு இந்த மீம் காயின். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ் தாண்டியாச்சு. இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா $22 கிட்ட போயிட்டுருக்கு ஜஸ்ட் 1 டேல, ஜஸ்ட் 12 ஹவர்ஸில். ஸோ இது பயங்கரமான ஒரு இன்க்ரீஸாக இருக்குது. 241% இன்க்ரீஸ் ஜஸ்ட் 24 ஹவர்ஸில். மற்ற காயின்ஸாக இப்போ என்ன ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்போட காயின் பார்த்தீங்கன்னா 213% இன்க்ரீஸ் காயின் மார்க்கெட் கேப்பில் சொல்கிறாங்க. சொலானா நெட்வொர்க்கில் போட்டதுனால சொலானாவும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் நீங்கள் சொலானா வச்சிருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல கெயின் கிடச்சிருக்கும். பிட்காயின் வந்து பெருசாக இம்பாக்ட் ஆகலை, ஜஸ்ட் லைட்டாக ட்ராப் ஆச்சு, அதுக்கப்புறம் அது திரும்ப மேலே வந்துருச்சு. இத்தீரியம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ராப் 3.47 ஜஸ்ட் 12 ஹவர்ஸ்லேயே. ஸோ மற்ற காயின்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் முக்கவாசி பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் சொலானா அண்ட் பிட்காயின் வந்து 1.16 ஏறி இருக்குது, சொலானா வந்து 8% ஏறி இருக்குது. மற்ற முக்கவாசி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தேவ் ஆல் ட்ராப்ட். ஸோ இதனால தான் சொன்னேன் ஆல்காயின் சீசன் வந்து இதனால் பயங்கரமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிட்காயின் டாமினன்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆல்காயின் சீசன் ஏறுன்றது எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. பட் இந்த ஆல்காயின் சீசன் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் சொன்ன மாதிரி பிட்காயினை பாருங்கள், மற்ற காயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. யூ நெவர் நோ ஹவு தி ஆல்காயின் சீசன் வில் கோ. ஸோ லாங் டர்முக்கு பிட்காயின் வாங்கி வைங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க. தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் திஸ் ட்ரம்ப் மீம் காயின் அப்டேட். இப்போ நீங்கள் மார்க்கெட் அப்டேட் பார்த்தோம், எல்லா காயின்ஸும் எப்படி ட்ராப் ஆயிருக்கு, பிட்காயின் இன்னும் பெருசாக அஃபெக்ட் ஆகலான்னு பார்த்தீங்க. தட்ஸ் வை ஐ அம் சேயிங் யூ ஷுட் ஆல் ட்ரை டு லுக் அட் பிட்காயின் அண்ட் இன்வெஸ்ட் இன் இட் இன் ஸ்மால் போர்ஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய பம்ப் அண்ட் டம்ப் அது வந்தாலுமே, இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்தாலுமே பிட்காயின் கண்டிப்பாக அதை தாங்கி நிற்கும். பிட்காயினை யாராலுமே அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ இஃப் நீங்கள் கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பிட்காயின் பாருங்கள், மற்ற ஆல் காயின்ஸ் பார்க்காதீங்க. ஸோ பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணதை யோசிச்சு பாருங்கள். ஓகே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரம்ப் மீம் காயின் என்ன பிரைஸ் போக போகுதுன்னு நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்கன்றதை என்னோட கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஆல் காயின் சீசன்ல என்ன சேஞ்சஸ் பண்ண போறீங்க இந்த ட்ரம்ப் காயினால அப்படின்றதையும் நீங்க வந்து போடுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. We'll meet in another video. Thank you.